இதில் ஒரு முக்கியமான விஷயம், கீழே அந்த ஆவரேஜ் ஸ்பீடு, ட்ரிப் மீட்டரு அதெல்லாம் இங்கேயே வந்து நம்ம ஸ்விட்ச் கீர்ஸ்லேயே ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இது மாற்றி நம்ம இது வேணுமோ மாற்றிக்கலாம். இந்த ஸ்விட்சஸில் இந்த டிக்கு நான் கொடுத்தேன்னா மெனு பார் போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஸ்பீடாக மீட்டராக இப்போ நான் டிக்கு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் போய் எதனா மாற்றிக்கலாம். வெதர் கண்டிஷன்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், நேவிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. சப்போஸ் மியூசிக் எதனா மாற்றணும்னு நினச்சிங்கன்னா உள்ளே போய் சவுண்ட்லேருந்து சாங்ஸ் வரைக்கும் மாற்றிக்கலாம். பட் வந்து அதுக்கு முன்னாடி ஃபோனோடு கனெக்ட் பண்ணியிருக்கணும் வெஹிக்கிளை. எனக்கு பர்சனலாக வந்து இந்த ரெவ் மீட்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரெவ் மீட்டரில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, சூப்பரான விஷயம் ஒன்று இருக்குது. அப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்த நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நான் ரிவ் பண்ணும்போது இங்கே மேலே இருக்க பார் வந்து சின்னதாக ஜூம் ஆகும்.